ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து பர்த்டே ஃபோட்டோ எடிட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான எடிட் தான். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஃபிக்ஸட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபிக்ஸட் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துட்டு ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்கள் கேலரியில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் வீடியோ கீழே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கே லிங்க்கில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோன்னு இருக்கு பாருங்கள், அதிலே போயிடுங்க. ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு இப்போ உங்களுடைய ஸ்டாண்டிங் இமேஜ், உங்களுடைய நிற்கிற மாதிரியான ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணுங்கள் கேலரியிலேருந்து. இமேஜை கிளிக் பண்ணிட்டு மேலே ஆட் ஒன்று இருக்கு, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இந்த இமேஜை வந்து கீழே ரிமூவ் பிஜின்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. கொடுத்தது இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுமே உங்களுக்கு வந்து அந்த உங்கள் சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டெலாம் கிளியர் ஆகிட்டு உங்களுடைய இமேஜ் மட்டும் கட் ஆகிட்டு வரும். இந்த இமேஜை வந்து இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணுறேங்க. செட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து டபுள் லேயர் இருக்குது பாருங்கள், அந்த மேலே ஒரு டிக் இருக்குல்ல, அது கீழே அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற உங்கள் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதில் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து கீழே க்ராப் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்து க்ராப் பண்ணுறேங்க. அந்த இமேஜை க்ராப் பண்ணிட்டு மேலே இருக்க டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த இமேஜை வந்து ரிட்டர்ன் வந்து ரிமூவ் பிஜின்னு இருக்குல்ல, அதே கொடுத்துட்டு திரும்ப ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் எப்படி செட் பண்ணணும்னா, அந்த பர்த்டேன்னு இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து உட்கார்ற மாதிரி இந்த இமேஜை வந்து இப்படி செட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 3 மினிட்ஸ் வீடியோ தான், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உடனே எடிட் பண்ணிடலாம். உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்கு வீடியோ கீழே லிங்க்கில் நான் கொடுப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டுங்க. இப்போ மேலே வந்து எரேசர் பட்டன் இருப்பாங்க, அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே எரேசர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த சைஸு, ஒப்பாசிட்டி, ஆட்னஸை வந்து நான் செட் பண்ணுற மாதிரி அந்த நம்பரை வந்து பார்த்துக்கோங்க, அந்த மாதிரியே நீங்கள் செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து எரேஸ் பண்ணுங்கள் உங்கள் இமேஜை. இந்த மாதிரி லைட்டாக ஷேடாக வர மாதிரி எரேஸ் பண்ணுங்கள். இந்த எடிட்டில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவேன். இப்போ உங்களுடைய இமேஜ் வந்து இப்போ அந்த செகண்டாக இப்போ எரேஸ் பண்ணல, அந்த இமேஜ் வந்து ஒரு கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கு பாருங்க, அதில் போய்ட்டு சேச்சுரேஷன் இருக்குல்ல, அதை வந்து கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்னு இருக்கிறது வந்து -100 வச்சுருங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களோட நேம் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ மேலே டாப்பில் ஏர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரியில் இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.